ஹலோ, நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். ம். பேப்பர்ல அதோட திட்ட வரைபடம், அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்க ரொம்ப கச்சிதமா இருக்கும் இல்லையா? எந்த ரூம்ல வெளிச்சம் வரணும், எங்க காத்து வரணும்னு எல்லாமே சரியா பிளான் பண்ணியிருப்போம். கண்டிப்பா. பேப்பர்ல பார்க்க எல்லாம் பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். ஆனா, அந்த வீட்ட கட்டி முடிச்சு நீங்க உள்ள குடி போன வாரம் என்ன நடக்கும்? ஏதாவது பிரச்சனை வரும். அதேதான். நடு ராத்திரியில திடீர்னு தண்ணீர் பைப்ல லீக் ஆகும், இல்லனா மெயின் ஸ்விட்ச் ட்ரிப் ஆகி வீடு இருட்டாகும். அப்போதான் அந்த கச்சிதமான ப்ளூ பிரிண்ட்டுக்கும் நிஜமா அந்த வீட்ல வாழ்றதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது ஒரு ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஏன்னா, ஒரு புது அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதும் கிட்டத்தட்ட இப்படிதான். ஆமா, தேர்தல் அறிக்கைகள், அப்புறம் மேடை பேச்சுகள்லாம் அந்த கச்சிதமான ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான். மக்கள் அதுல பெரிய நம்பிக்கை வைப்பாங்க. கரெக்ட். ஆனா, நிஜமான அதிகாரத்துல உட்கார்ந்து அன்றாட நிர்வாகத்தை பார்க்கும்போது தான் அந்த எதிர்பாராத சவால்கள் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ 23/5/2026 நாளிட்டு இன்னைக்கு வந்த செய்தித்தாள்களை எடுத்து பார்த்தோம்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கும் யதார்த்த நிலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த போராட்டத்தை நம்ம அப்பட்டமா பார்க்க முடியுது. சரி, அந்த யதார்த்த நிலைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதான் இன்னைக்கு நம்ம ஆழமான விவாதத்தோட நோக்கம். முதல்ல தமிழ்நாட்டோட பொது அரசியல் களத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஆரம்பிக்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவக, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அரசோட அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஆளுநர் ஆர்.என். ரவி பதவிப்பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. கூட்டணி கட்சிகளான விசிகா சார்புல வன்னி அரசுக்கு சமூக நீதித்துறையும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்புல ஷாஜஹானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இது பார்க்க ஒரு சாதாரண அமைச்சரவை விரிவாக்க மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால ஒரு தெளிவான வியூகம் இருக்குன்னு தோணுது இல்லையா? உறுதியா சொல்லலாம். இது வெறும் பதவிகளை பிரிச்சு கொடுக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு தெளிவான சமூக பொறியியல், அதாவது சோஷியல் இன்ஜினியரிங். ஓ, எப்படி சொல்றீங்க? ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வரும்போது சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம அரசுல பிரதிநிதித்துவம் இருக்கு அப்படிங்கிற உணர்வை அவங்க ஏற்படுத்தணும். பிசிகாவுக்கும் ஐயுஎம்எல்லுக்கும் அவங்களோட சித்தாந்தங்கள் சார்ந்த துறைகளையே கொடுத்தது மூலமா தாவேகா தங்களோட வாக்கு வங்கியை தக்க வைக்க பாக்குறாங்க. ஆமா, அடித்தட்டு மக்களோட நம்பிக்கைய பெற இது ஒரு முக்கியமான நகர்வு. இது அவங்க அரசியல் ப்ளூ பிரிண்டோட ஒரு முக்கிய பகுதி. ஆனா இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. என்னது அது? எதிர்க்கட்சி முகாம்ல நடக்கிற மாற்றங்கள் தான். தங்களோட நீண்ட கால கூட்டணி கட்சிகள் இப்ப தவகால இணைஞ்சு அமைச்சர்களா பொறுப்பேற்றுள்ள நிலையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கை நான் பார்த்தேன். அதுல என்ன சொல்றாருன்னா, பிரிந்து சென்ற கொள்கை தோழமை கட்சிகளை யாரும் விமர்சிக்க கூடாது, கட்சியினர் எல்லாரும் நாகரிகமான முறையில செயல்படணும்னு அறிவுறுத்தியிருக்காரு. முன்னாடி ஆராசாவோட பதிவு பெரிய சர்ச்சையான நிலையில இது வந்திருக்கு. கரெக்ட். செஸ் போர்ட்ல காய்கள் மாறுற மாதிரி கூட்டணிகள் மாறினாலும் திமுகவோட இந்த முதிர்ச்சியான அணுகுமுறை அரசியல்ல ஒரு புது அத்தியாயமா? இது வெறும் அரசியல் முதிர்ச்சின்னு ஒற்றை வார்த்தையில சுருக்கிட முடியாது. இது மிக நுணுக்கமான ஒரு அரசியல் தற்காப்பு வியூகம். தற்காப்பு வியூகமா? கொஞ்சம் விளக்குங்களேன். தாக்குதல்களை நடத்துறது தான் இங்க இருக்கிற எழுதப்படாத விதி. ஆனா ஸ்டாலின் ஏன் இதை தவிர்க்கிறாரு? ஏன்? காரணம், களத்துல தவேக அப்படின்னு ஒரு வலுவான புது ஆளுங்க கட்சி உருவாகிடுச்சு. இந்த நேரத்துல பிரிஞ்சு போனவங்களை கடுமையா விமர்சிச்சா நடுநிலை வாக்காளர்கள், அதாவது அந்த ஃப்ளோட்டிங் வோட்டர்ஸ் மத்தியில திமுகவோட பிம்பம் ஒரு மூர்க்கத்தனமான கட்சியா மாறிடலாம். ஓ, அப்ப நாகரிகத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா தங்களை ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியா காட்டிக்கிறாங்க. அதேதான், ஜனநாயக மாண்புகளை மதிக்கிற ஒரு எதிர்க்கட்சியா நிலைநிறுத்த அவங்க முயற்சி பண்றாங்க. இது உணர்ச்சி வசப்படாம அறிவார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இதுல எந்த கட்சி சரி தப்புன்னு நம்ம சொல்லல. ஆனா நடக்கிற அரசியலை பாருங்க. ஆமா, நாம செய்திகளை மட்டும்தான் பகிர்றோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதிமுகல சி.வி. சண்முகம் தரப்பு தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் கட்சிக்குள்ள எந்த பிளவும் இல்ல, இப்பவும் இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர்னு எஸ்.பி. வேலுமணி திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆளுங்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா தங்களை காட்டும்போது எதிர்கட்சிகள் தங்களுக்குள்ள இருக்கிற விரிசல்களை மறைச்சாகணும். ஒரே இரும்பு கோட்டை மாதிரி காட்டிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு சின்ன பலவீனம் தெரிஞ்சா கூட அது தொண்டர்களை சோர்வடைய செஞ்சிடும். அதனால எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு அவங்க காட்டிக்க வேண்டிய கட்டாயம். சரி, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நாம நேரா கோட்டைக்கு, அதாவது நிர்வாக இயந்திரத்துக்கு வருவோம். ஒரு புது அரசாங்கம் வந்தா நிர்வாக மட்டத்துல மாற்றங்கள் வர்றது இயல்புதானே? இயல்புதான். ஆனா இங்க ஒரே நாள்ல 22 ஐஏஎஸ் அதிகாரிகளை அதிரடியா இடமாற்றம் பண்ணிருக்காங்க. ஓ, 22 பேரா? ஆமா,
சாம இல்ல டி கார்த்திகேயன டிட்கோவுக்கும் அனீஷ் சேகர தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்துக்கும் ராமன தொழிலாளர் ஆணையராகவும் மாற்றி ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அரசோட உண்மையான கைகள். கரெக்ட். முதலமைச்சர் என்னதான் சூப்பரான திட்டங்களை மனசுல வச்சிருந்தாலும் அதை களத்துல செயல்படுத்த அதிகாரிகள் வேணும். குறிப்பா தொழில்துறை, எரிசக்தி, தொழிலாளர் நலன் மாதிரி துறைகள்ல கை வைக்கிறது அவங்க பொருளாதார வளர்ச்சியில எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு காட்டுது. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப கனிவா நடந்துக்கணும்னு. இது ஒரு நல்ல வரவேற்குரிய நகர்வு தான். ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. புது அதிகாரிகள் நியமனம் ஒரு பக்கம் இருந்தாலும் முந்தைய அரசு வழக்கறிஞர்கள் எல்லாரும் கூண்டோட ராஜினாமா பண்ணிருக்காங்க. ஆமா, அது பெரிய நியூஸ். வழக்கறிஞர்களை தற்காலிகமா நியமிச்சு எப்படி நிலைமைய சமாளிக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான். பொதுவா அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஆளுங்கட்சியோட அரசியல் சார்பு கொண்டதாவே இருக்கும். ஆட்சி மாறும்போது அவங்க ராஜினாமா செய்யறது ஒரு மரபு தானே? மரபுதான். ஆனா இதனால பாதிக்கப்படுறது என்னவோ சாமானிய மக்களோட வழக்குகள் தான். புதுசா வர்ற வழக்கறிஞர்கள் அந்த பழைய கோப்புகளை படிச்சு புரிஞ்சுகிட்டு வாதாட மாசக்கணக்குல ஆகும். அப்போ நீதித்துறை இயந்திரம் ரொம்ப மந்தமா செயல்படும்னு சொல்றீங்க. தற்காலிகமா 5 பேரை நியமிக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அணைக்கட்டுல விரிசல் விழும்போது அத விரலால அடைக்க பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். ஒரு புது அரசாங்கம் நிர்வாக இயந்திரத்தை மாத்தி அமைக்கும் போது வர்ற பெரிய சவால்கள் இதெல்லாம். இதுல இன்னொரு வேடிக்கையான சம்பவமும் நடந்திருக்கு. என்னது? முதல்வர் விஜய் தலைமைச் செயலகத்தை ரொம்ப எளிமையா பார்க்கணும்னு ஒரு பேட்டரி கார்ல சுத்தி பார்த்திருக்காரு. ஓஹோ. ஆனா இதனால அந்த பகுதியிலே மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுருச்சு. இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த ப்ளூ பிரிண்ட் உதாரணத்தோட உச்சக்கட்டம். எப்படி? முதல்வரோட நோக்கம் ரொம்ப எளிமையானதுதான். மக்கள் கிட்ட இயல்பா போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சிஸ்டம், அந்த புரோட்டோகால் அப்படி செயல்பட விடாது. அவங்க சாதாரணமா நடக்க நினைச்சாலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெரிசலை உருவாக்கிடும். இதனால பாதிக்கப்படுறதும் அந்த வழியில போற சாதாரண மக்கள் தான். சரி, இப்படியே நாம டெல்லி அரசியலுக்கும் கொஞ்சம் போயிட்டு வருவோம். போயிடலாம். ஜூன் 18ஆம் தேதி மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல 26 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் நடக்க போகுது. இடைத்தேர்தல் வருது இல்லையா? இந்த இடைத்தேர்தல் இதுல தவேக சார்புல பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படலான்னு ஒரு தகவல் வருது. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மாநில கட்சிக்கு டெல்லி அரசியல் ரொம்ப அவசியம். நாடாளுமன்றத்துல அவங்க குரலை பதிவு செய்யவும், தேசிய ஊடகங்களோட கவனத்தை ஈர்க்கவும் இந்த சீட்டு பெரிய உதவியா இருக்கும். சரி, இந்த கோட்டையில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம இப்போ நேரடியா வீதிக்கு வருவோம். சாமானிய மக்களோட யதார்த்தத்துக்கு வரும். ஆமா, நிர்வாக யந்திரம் சீரமைக்கப்பட்டாலும் மக்களுக்கு அதோட பலன் உடனே கிடைக்குதான்னு கேட்டா இந்த கோடைக்கால நள்ளிரவு மின்வெட்டுகள் வேற கதையே சொல்லுது. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல நள்ளிரவுல தொடர் மின்வெட்டு. கொளத்தூர், திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை பகுதிகள்ல மக்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டு நடுராத்திரியில வீதிக்கு மறியல் போராட்டம் பண்றாங்க. ஒரு அரசாங்கத்தோட செயல்திறன் அந்த ஏசி அறைகள்ல இல்ல. அது சாமானியனோட வீட்டு மீட்டர் பாக்ஸ்ல தான் இருக்கு. பகல் முழுக்க உழைச்சிட்டு வர்ற ஒருத்தனுக்கு நைட்ல கரண்ட் போனா அது வெறும் அசௌகரியம் கிடையாது, அது கோபமா தான் வெடிக்கும். இந்த கோபத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இத ஒரு வழக்கமான பராமரிப்பு பணின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மின்னகம் மையத்துக்கு கால் பண்ணாலும் சரியான பதில் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு விமானம் 30,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே இன்ஜினை கழட்டி ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. உச்சக்கட்ட கோடையில நள்ளிரவுல பராமரிப்பு பணி என்ன நியாயம்? உங்க விமான உதாரணம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். பராமரிப்பு வேலைகளை கோடை காலத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்கணும். நள்ளிரவுல கரண்ட் போனா ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருக்கிற நோயாளிகள், குழந்தைங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா? கண்டிப்பா. அமைச்சர் இத ரொம்ப சாதாரணமா சொல்லும்போது மக்கள் கொந்தளிக்க தான் செய்வாங்க. குடிமக்களோட அடிப்படை தேவைக்கும் அரசு நிர்வாகத்தோட திட்டமிடலுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குன்னு இது காட்டுது. ஆமா, அரசும் மக்களும் தொடர்பு கொள்ற அந்த மின்னகம் செயல் இழந்ததுதான் மக்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கு. வீதிகள்ல இருள் சூழ்ந்திருக்கிறது ஒரு பக்கம்னா, சமூகத்துல நடக்கிற சில இருண்ட சம்பவங்களும் பெரிய கவலையை ஏற்படுத்துது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். கோயம்புத்தூர் சூலூர் பள்ளையபாளையம் பகுதியில 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி கார்த்திக் அப்படிங்கிறவனால கடத்தப்பட்டு பலாத்காரம் செஞ்சு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம்.
இதுல அதிர்ச்சி என்னன்னா, அந்த உடலை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு காவல்துறை ரகசியமா கொண்டு போனதா சொல்லி மக்கள் பெரிய அளவுல போராட்டம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியை நாம எழுப்ப வேண்டியிருக்கு. என்ன அது? இது குற்றத்தோட கொடூரத்தை மட்டும் காட்டல, சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கைய காட்டுது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது போலீஸ் ரொம்ப வெளிப்படையா செயல்படணும். ஆமா, ரகசியமா உடலை கொண்டு போறாங்கன்னு மக்கள் நினைப்பதே ஒரு உளவியல் ரீதியான அச்சம்தான். எங்க போலீஸ் நம்மளை ஏமாத்துறாங்களோன்ற பயம். ஒரு புது அரசு சட்டம் ஒழுங்க நிலைநாட்டணும்னா முதல்ல இந்த அவநம்பிக்கைய போகணும். இந்த சம்பவம் அடங்குறதுக்குள்ள திருவண்ணாமலையில ஓடும் லாரியில ஒரு சிறுமி கூட்டுப்பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கா. இம்ரான் பாஷா, அஜ்மல் பாஷா உள்ளிட்ட 3 பேரை போக்சோ சட்டத்துல கைது பண்ணிருக்காங்க. குற்றங்கள் நடக்கிற விதம் பாருங்க. அதுவும் பொதுவெளியில ஓடுற லாரியில நடக்குதுன்னா அந்த குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மேல எந்த பயமும் இல்லைன்னு அர்த்தம். ஆளுங்கட்சிக்காரர்கள் பண்ற அத்துமீறல்களும் சேர்ந்து புது அரசோட இமேஜ கெடுக்குது. என்ன நடந்துச்சு? வேலூர் கனில இருக்கிற செங்கல் சூளைகள், அது சண்முகம், தினகரன் அவங்களுக்கு சொந்தமானது. அங்க சில தவேக நிர்வாகிகள் உள்ள போய், இது எங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி மாசம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டுற வீடியோ வைரலா இருக்கு. இது அதிகார மமதியோட உச்சம். தலைமைச் செயலகத்துல தலைவர்கள் நேர்மையா இருந்தாலும் கீழ மட்டத்துல தொண்டர்கள் பண்ற இந்த அராஜகம்தான் அரசோட முகமா மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, மதுரை சிட்டம்பட்டியில வேளாண் அதிகாரி சரிகா மற்றும் வினோத் பாண்டி இவங்க ஒரு லாரி ஓட்டுநர்கிட்ட லஞ்சம் பேரம் பேசுற வீடியோ வந்திருக்கு. 3500 ரூபாய் கேட்டு அப்புறம் 500 ரூபாய் குறைச்சிக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோவா வருது. இதுதான் இப்போ இருக்கிற டெக்னாலஜியோட பவர். அதே மதுரையில விரகனூர் கட்டிட விபத்துல 2 பெண் தொழிலாளர்கள் இறந்திருக்காங்க. பாதுகாப்பே இல்ல. அதிகாரிகளே இப்படி லஞ்சம் கேட்கும்போது புது அரசு இதை எப்படி கட்டுப்படுத்த போகுது? முன்னாடி மூடிய அறைக்குள்ள நடந்ததெல்லாம் இப்போ ஸ்மார்ட் போன் மூலமா உலகத்துக்கே தெரிஞ்சிடுது. இது ஒரு பெரிய சவால். சொந்த கட்சியினர் அத்துமீறினா அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்றது மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாதான் மக்களை நம்ப வைக்க முடியும். இல்லனா எல்லா அரசும் ஒண்ணுதான மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. சரி, இத்தனை அரசியல் சதுரங்கங்கள், நிர்வாக குளறுபடிகள், சட்டம் ஒழுங்கு சவால்களுக்கு மத்தியில ஒரு நல்ல செய்தியும் இருக்கு. நாட்டின் எதிர்காலத்துக்கு நம்பிக்கையூட்டும் ஒரு அறிவியல் சாதனை நடந்திருக்கு. ஓ, கல்பாக்கம் அணு உலை பற்றி சொல்றீங்களா? அதேதான். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்துல இருக்கிற இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்துல 500 மெகாவாட் திறன் கொண்ட ஈநுலை, அதாவது புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் PFBR, அதோட முதல்நிலை சங்கிலித் தொடர் வினையை ஏப்ரல் 6, 2026 அன்னைக்கு அடைஞ்சு சாதனை படைச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு இமாலய சாதனை. இதுல ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, இது முழுசா இந்தியாவோட அறிவாற்றல் மற்றும் நிதியால உருவாக்கப்பட்ட உள்நாட்டு தொழில்நுட்பம். இந்த கிரிட்டிகாலிட்டினா என்னன்னு நம்ம கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. ஒரு விறகு அடுப்புல மரக்கட்டைய வச்சு எரிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அது எரிஞ்சு வெப்பம் கொடுக்கும். ஆனா அது எரிஞ்சு முடியும் போது அடுப்புக்குள்ள புதுசா 2 மரக்கட்டை மாயாஜால மாதிரி உருவாகி இருந்தா எப்படி இருக்கும்? வா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அதுதான் இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரோட அடிப்படை. அது நுகர்ற எரிபொருளை விட அதிக எரிபொருளை தன்னிச்சையா உற்பத்தி பண்ணும். ஒரு பக்கம் சாதாரண மின்வெட்ட சமாளிக்க நாம திணறிட்டு இருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் எதிர்கால தேவைக்காக ஒரு புது அணுசக்தி யுகத்தையே இந்தியா உருவாக்குது. இதுதான் இந்த முரண்பாடு. உள்ளூர் நிர்வாக சிக்கல்களுக்கும் பல வருஷங்களை தாண்டிய ஒரு தேசிய அளவிலான அறிவியல் தொலைநோக்கு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா காட்டுது. 2070க்குள்ள கரியமில வாயு உமிழ்வை 0 அதாவது நெட் ஜீரோ, அந்த இந்தியாவோட இலக்குக்கு இது ஒரு முக்கிய படி இல்லையா? கண்டிப்பா. சமீபத்துல நியூஸ்ல பாத்திருப்பீங்க, RBI மத்திய அரசுக்கு 2026ஆம் நிதியாண்டிற்காக ஒரு பெரிய தொகையை கொடுக்க போறாங்க. ஆமா, 2.87 லட்சம் கோடி ரூபாய உபரி நிதியா, அதாவது சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபரா கொடுக்க போறாங்க. கரெக்ட், 2.87 லட்சம் கோடி. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகை. கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது 2.69 லட்சம் கோடியா இருந்துச்சு. இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, RBIயோட மொத்த இருப்பு நிலை, அதாவது பேலன்ஸ் ஷீட் 20.6% அதிகரிச்சிருக்கு. ஓ, 20%க்கு மேலையா? ஆமா, இப்போ அதோட மதிப்பு 91.97 லட்சம் கோடியா பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு. இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எனக்கும் மட்டும் இல்ல, இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். RBI ஒன்னும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி லாபத்துக்காக பிசினஸ் பண்றவங்க கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க பேலன்ஸ் ஷீட் இவ்ளோ பெருசாச்சு? அவங்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருது? இந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். இது ரொம்ப அடிப்படையான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
ஆர்பிஐ லாப நோக்கத்துக்காக செயல்படல அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க தினமும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓஹோ, அதாவது ட்ரேடிங் பண்றாங்களா? ஆமா, அவங்களுக்கு முக்கியமா 2 வழிகள்ல இருந்து வருமானம் வருது. விஷயம் அந்நிய செலாவணி சந்தை, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட். சர்வதேச சந்தையில டாலர்களை வாங்குறது விக்கிறது அதானே? அதேலாம். டாலர் விலை குறையும் போது வாங்கி, ஏறும்போதோ இல்ல தேவைப்படும் போது வித்து லாபம் பார்ப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் அவங்க சுமார் $150 பில்லியன் அளவுக்கு இந்த அந்நிய செலாவணி வர்த்தகத்தை பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்ப ஆர்பிஐ ஒரு மிகப்பெரிய கரன்சி ட்ரேடர் மாதிரி செயல்படுறாங்க. சரி, ரெண்டாவது வழி என்ன? இரண்டாவது திறந்த வெளி சந்தை செயல்பாடுகள், அதாவது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இத கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை எளிமையா சொல்லணும்னா, அரசாங்க பத்திரங்களை, அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸை சந்தையில வாங்குறதும் விக்கிறதும். இப்ப பாத்தீங்கன்னா சந்தையில பணப்புழக்கம் கம்மியா இருந்தா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்குகள் கிட்ட இருக்கிற அரசாங்க பத்திரங்களை தாங்களே காசு கொடுத்து வாங்கிப்பாங்க. அப்போ பேங்குகளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். கரெக்ட். பேங்குங்களுக்கு பணம் கிடைக்கும், சந்தையில பணப்புழக்கம் அதிகமாகும். அதே மாதிரி அந்த பத்திரங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற வட்டியும் ஆர்பிஐக்கு ஒரு பெரிய வருமானமா வந்து சேரும். ஓ, அப்போ வட்டி வருமானம் ஒரு பக்கம், ட்ரேடிங் லாபம் ஒரு பக்கம். ஆமா. இப்படி பல வழிகள்ல வர வருமானத்துல இருந்து அவங்க சொந்த செலவுகள், எதிர்கால ஆபத்துகளுக்கான சேமிப்பு, இதெல்லாம் போக மீதி இருக்கிற லாபத்தை தான் அரசுக்கு சர்ப்ளஸா கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம். நீங்க எதிர்கால ஆபத்துகளுக்கான சேமிப்புன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சிக்கல் சொல்றீங்க? நான் படிச்ச வரைக்கும் இந்த 2.87 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு கொடுக்க முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஆர்பிஐ தங்களோட அவசர கால ஆபத்து இருப்ப, அதாவது கண்டின்ஜென்ட் ரிஸ்க் பஃபர், சிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த சிஆர்பிய 7.5% 6.5% குறைச்சதுதான் சொல்றாங்க. இந்த 1% குறைப்புனால மட்டும் சுமார் 91,000 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மைதான், இது ஒரு பெரிய தொகை. இது எப்படி இருக்குன்னா, நாம வீட்ல திடீர்னு ஆஸ்பத்திரி செலவோ இல்ல வேற ஏதாவது எதிர்பாராத செலவோ வந்தா யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருப்போம். அதையே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அன்றாட செலவுக்கு யூஸ் பண்ற மாதிரி இல்லையா? ஆமா, பார்க்க அப்படிதான் தெரியுது. இதனால தற்காலிகமா கையில காசு புழங்கும், நாம சந்தோஷப்படுவோம். ஆனா நிஜமாவே ஒரு பெரிய ரிஸ்க் வரும்போது பேக்கப் ஃபண்ட் கம்மியா இருக்கிறதால நம்ம ஒட்டுமொத்த சிஸ்டமும் அடி வாங்குமே. எமர்ஜென்சி ஃபண்டு கூட இதை ஒப்பிட்டது ரொம்ப சரியான பார்வை. ஆர்பிஐ இப்படி தங்களோட பாதுகாப்பு கவசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பணத்தை வெளியே விடுறதுனால உடனடியா சந்தையில பணப்புழக்கம் பயங்கரமா அதிகரிக்கும். அதாவது லிக்விடிட்டி பூஸ்ட் கிடைக்கும். ஆமா, அரசாங்கம் கிட்ட நிறைய பணம் வரும். உள்கட்டமைப்பு திட்டங்கள், ரோடுகள் போடுறது, பல புதிய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற பெரிய ஆபத்தை பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்க தவறல. யார் அந்த மாதிரி சொல்றா? உதாரணத்துக்கு எம்கேட் குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனத்தோட தலைமை பொருளாதார வல்லுநரான மாதவி அரோரா, அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவோட மதன் சப்னாவிஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க, இவ்ளோ பெரிய தொட சந்தைக்குள்ள வந்தாலும் மார்க்கெட் ரொம்ப கவனமா தான் இதை அணுகும்னு சொல்றாங்க. ஏன் கவனமா அணுகணும்? பணம் வந்தா நல்லது தானே. சந்தையில பணப்புழக்கம் இருந்தா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்களே. அங்கதான் பொருளாதாரத்தோட அடிப்படை தத்துவம் வேலை செய்யுது. பணப்புழக்கம் அதிகமானா மக்கள்கிட்ட வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கும். ஓ, டிமாண்ட் அதிகமாகும்னு சொல்றீங்க. ஆமா, டிமாண்ட் அதிகமாகும். ஆனா சப்ளை அதே அளவுல இருந்தா பொருட்களோட விலைவாசி தாறுமாறா ஏறிடும். அதாவது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். அப்போ அது சாமானிய மக்களை தான் பாதிக்கும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அரசு இந்த தொகையை மூலதன செலவுகளுக்கு பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரோடு போடுறது, ஃபேக்டரி கட்டுறது மாதிரி. கரெக்ட். ஆனா அதை விட்டுட்டு மானியங்களுக்காகவோ இல்லை இலவசங்களுக்காகவோ செலவழிச்சா அது நிதி பற்றாக்குறை, அதாவது ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் அபாயத்தை இன்னும் அதிகமாக்கிடும். அதனாலதான் இந்த பிரம்மாண்டமான தொகையை மார்க்கெட் ஒரு விதமான சந்தேகத்தோடயே பாக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அரசாங்கத்துக்கு இப்படி கோடிக்கணக்கில் பணம் கைமாறும்போது அந்த பணப்புழக்கம் கார்ப்பரேட் உலகத்திலயும் பெரிய அளவுல எதிரொலிக்கும். சந்தையில முதலீடுகள் குவியும். ஆமா, நிச்சயமா. நம்ம ரிசர்ச் நோட்ஸ்ல கார்ப்பரேட் டீல்ஸ் பத்தி சில முக்கியமான டேட்டா இருக்கு. அதானி குழுமம் தங்களோட தீர்மான திட்டத்தின் கீழே, அதாவது ரெசல்யூஷன் பிளான் கீழே ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் நிறுவனத்தோட சிமெண்ட் சொத்துக்களை வைக்கிறாங்க. கரெக்டா? கரெக்ட். ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ், அதாவது JAL நிறுவனத்தோட சிமெண்ட் சொத்துக்களை 2850 கோடி ரூபாய்க்கு டால்மியா பாரத் நிறுவனத்துக்கு விக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய டீலாச்சே. ஆமா, இது மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பெரிய சிமெண்ட் ஆலைகளை உள்ளடக்கியது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எலிவேஷன் கேபிட்டல் நிறுவனம் 963 கோடி ரூபாய் மதிப்பிலான பேடிஎம் பங்குகளை வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. ஓ, பேடிஎம் பங்குகளை வித்துட்டாங்களா? மார்க்கெட்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது.
சந்தையில நடக்கிற இந்த பில்லியன் டாலர் டீல்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், மேக்ரோ பொருளாதார அளவுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு ஒண்ணு கண்ணுல படுது. என்ன முரண்பாடு? டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவோட நிகர அந்நிய நேரடி முதலீடு அதாவது எஃப்டிஐ வந்து 7.6 பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள பிசினஸ் பண்றதுக்காக நிறைய பணம் உள்ள வந்திருக்கு. இது ஒரு நல்ல செய்தி. ஆனா அதே சமயம் நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி கையிருப்பு அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் 8 பில்லியன் டாலரா குறைஞ்சி 689 பில்லியன் டாலரா நிக்குது. பார்க்க முரண்பாடா தான் இருக்கு. இது எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பக்கம் எஃப்டிஐ மூலமா டாலர் நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுறோம். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஆர்பிஐ வச்சிருக்க ஒட்டுமொத்த அந்நிய செலவணி கையிருப்பு 8 பில்லியன் குறையுதே. இது எப்படி சாத்தியம்? உள்ளே பணம் வந்தும் நம்ம சேமிப்பு ஏன் கரையுது? இது சர்வதேச பொருளாதாரத்தோட ஒரு சிக்கலான வேலைப்பாடு. இத நாம புரிஞ்சுக்க 2 விஷயங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை தெளிவுபடுத்திக்கணும். என்ன வித்தியாசம்? எஃப்டிஐ அப்படிங்கிறது வெளிநாடு நிறுவனங்கள் இங்க ஃபேக்டரி கட்டுறது, கம்பெனிகள்ல முதலீடு பண்றது. இது நீண்டகால முதலீடு. ஓகே. ஆனா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆர்பிஐ தங்களோட லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கிற ரொக்க டாலர்கள், தங்கம் மற்றும் சர்வதேச சொத்துக்கள். இப்போ ஏன் எஃப்டிஐ வந்தும் கையிருப்பு குறையுதுன்னு பாப்போம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு. ரூபாய் மதிப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு 11% சரிஞ்சு 94.83ஆக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 11% சரிவுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஏன் திடீர்னு இந்த சரிவு? இதுக்கு பின்னால பெரிய பூகோள அரசியல் இருக்கு. அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். ஓ, போர் பதற்றங்கள் அந்த மாதிரி விஷயங்களா? கரெக்ட். மேற்காசியாவுல நடக்கிற மோதல்கள், குறிப்பா இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம், உலகளாவிய விநியோகச் சங்கிலியில ஏற்பட்ட பாதிப்புகள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை பாதிக்குது. ஆமா, இதெல்லாம் சேர்ந்து உலக அளவுல முதலீட்டாளர்களை பயமுறுத்திடுச்சு. பயம் வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பணத்தை எல்லாம் பாதுகாப்பான அமெரிக்க டாலர்ல முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. சேஃப் ஆப்ஷனை தேடி போயிடுவாங்க. ஆமா, டாலருக்கு டிமாண்ட் கூடும்போது இயல்பாகவே நம்ம ரூபாயோட மதிப்பு குறையும். சரி, ரூபாய் மதிப்பு இப்படி சரிகிறப்போ ஆர்பிஐ சும்மா வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியாது. ரூபாயை ஒரு குறிப்பிட்ட நிலையில நிறுத்தி வைக்கணுமா, சந்தையில டாலரோட புழக்கத்தை அதிகமாக்கணும். அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட ஃபாரெக்ஸ் லாக்கர்ல இருக்கிற பல பில்லியன் டாலர்களை எடுத்து மார்க்கெட்ல விற்பாங்க. ஓ, அதாவது ரூபாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக ஆர்பிஐ தங்களோட சேமிப்பு டாலர்களை எடுத்து மார்க்கெட்ல இறக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. டாலர் சப்ளை அதிகமானா ரூபாயோட மதிப்பு மேலும் விழாம தடுத்து நிறுத்தப்படும். ஒரு பக்கம் எஃப்டிஐ மூலமா தண்ணீர் தொட்டிக்குள்ள தண்ணி வந்தாலும் கீழே இருக்கிற ஒரு பெரிய பைப்பை திறந்து விட்டு ஆர்பிஐ டாலர்களை வெளியேத்துறாங்க. சூப்பர் எக்ஸாம்பிள். ஆமா, இது போக நம்ம நாட்டுக்கு தேவையான ராணுவ பாதுகாப்பு துறைக்கான இறக்குமதிகள், கச்சா எண்ணெய் இறக்குமதிகள்னு எல்லாத்துக்கும் நாம டாலர்களை தான் பேமெண்ட் பண்றோம். அப்போ அந்த டாலரும் வெளியே போகுது. கரெக்ட். இதனால தான் ஒட்டுமொத்த ஃபாரெக்ஸ் கையிருப்பு 8 பில்லியன் டாலர் அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த எக்ஸ்ரே மெஷின் இல்லாத மாதிரி இருக்குன்னு நான் ஆரம்பத்துல சொன்னது எவ்வளவு உண்மைன்னு புரியுதா இருப்போம். ஆனா அதுக்கு பின்னால ஆர்பிஐ பல பில்லியன் டாலர்களை எரிச்சு ஆர்டிஃபிஷியலா அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மெக்கானிசம் வெளியில தெரியறதே இல்ல. ஆமா, நியூஸ் பேப்பரை மேலோட்டமா படிச்சா இது நமக்கு தெரியாது. சரி, நீங்க பாதுகாப்புத்துறை இறக்குமதி பத்தி பேசுனீங்க. அதை வச்சு அப்படியே அடுத்த டாபிக்கு போவோம். எல்லைய பாதுகாக்கிறதும் ஒரு பெரிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தானே? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரை முழுசா படிக்கும்போது 2 செய்திகள் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சுது. மேகாலயாவோட உம்ரோய் ராணுவ முகாம்ல பிரகதி 2026 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பலதரப்பு ராணுவ ஒத்திகை ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மீஸ். கரெக்ட். இதுல பூட்டான், இந்தோனேஷியா, வியட்நாம்னு 12 நாடுகள் கலந்துக்கிறாங்க. காடுகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள்ல பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள்ல, அதாவது கவுண்டர் டெரரிசம், அதுல எப்படி செயல்படுறதுன்னு ட்ரைனிங் எடுக்கறாங்க. ஆமா, அதுதான் இதோட முக்கிய நோக்கம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் பாத்தீங்க? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உத்தராகண்ட் மாநிலத்துல 309 இடங்கள்ல பயங்கரமான காட்டுத்தீ ஏற்பட்டு 257 ஹெக்டேர் காடுகள் எரிஞ்சு நாசமாகிருக்கு. இது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இத அணைக்கவும் கட்டுப்படுத்தவும் 1000 வனச்சரகர்களை, அதாவது ஃபாரஸ்ட் கார்ட்ஸ புதிதா வேலையில சேர்க்க போறாங்க.
இந்த ரெண்டு செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப முரண்பாடா ஒரு விதமான சோகமான நகைச்சுவையா இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் நம்ம ராணுவம் அடர்ந்த காடுகள்ல கற்பனையான மனித எதிரிகளை எப்படி தாக்குறதுன்னு 12 நாடுகளோட சேர்ந்து பக்கா பிளான் பண்ணி ஒத்திக பாக்குறாங்க. ஆமா. ஆனா நிஜத்துல அந்த காடுகளையே மொத்தமா அழிக்கிற நிஜமான எதிரியான காட்டு தீய அணைக்க முடியாம நம்ம திணறிட்டு இருக்கோம். நாம தவறான எதிரிகள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோமோன்னு தோணுது. இது ஒரு மிக ஆழமான சமூக பார்வை. சர்வதேச அளவிலான பூகோள அரசியல் பாதுகாப்புக்கும் உள்ளூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நாம எவ்வளவு பெரிய இடைவெளியை வச்சிருக்கோம் அப்படிங்கறத இது வெளிச்சம் போட்டு காட்டுது. கரெக்ட். ஒரு பெரிய கேப் இருக்கு. பிரகதி 2026 மாதிரி ராணுவ பயிற்சிகள் தேவையில்லைன்னு நான் சொல்ல வரல. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துல அமைதியை நிலநாட்டவும் தீவிரவாத அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் பல நாடுகளோட ஒருங்கிணைப்பு கண்டிப்பா தேவை. ஆமா, பாதுகாப்பு முக்கியம்தான். மலைப்பகுதிகளிலும் அடர்ந்த காடுகளிலும் தீவிரவாதிகள் மறைஞ்சிருந்தா அவங்கள எப்படி வீழ்த்துவதுன்னு ராணுவத்துக்கு தெரியணும். ஆனா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு எதிரியை சமாளிக்க நாம காட்டுற அந்த முனைப்ப நிஜமான இயற்கை சீற்றங்களை சமாளிக்க நாம காட்டுறோமா? அதுதான் என்னோட கேள்வியும். உத்தரைக்காண்டு காட்டுத்தீ என்பது வெறும் ஒரு விபத்து கிடையாது. அது ஒரு தேசிய பேரிடர். பருவகால மாறுபாடுகள், நீடித்த வறட்சி, அதாவது கிளைமேட் சேஞ்ச். அது போக சில மனித தவறுகளும் காரணமா இருக்கும்ல. கண்டிப்பா. இதனாலதான் இது உருவாகுது. ஒரு பக்கம் காட்டுல எதிரிகளை தேடி துப்பாக்கியோட அலையிறோம், ஆனா மறுபக்கம் அந்த காடே இல்லாம போய்க் கொண்டிருக்கு. இது சிஸ்டத்தோட மிகப்பெரிய தோல்வி. சிஸ்டத்தோட தோல்வி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. நாட்டோட எல்லைகளையும் காடுகளையும் எப்படி பாதுகாக்கிறோம்னு பார்த்தோம். ஆனா இந்த நாட்டோட எதிர்காலமான இளைஞர்களையும் அவங்களோட கல்வியையும் நம்ம சிஸ்டம் எப்படி பாதுகாக்குது? இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதுலயும் நான் 2 செய்திகளை என்னச்சு பார்க்க விரும்புறேன். முதலாவதா, இளைஞர்கள் கிட்ட ஒரு புதுவிதமான போதைப்பொருள் பழக்கம் பரவிட்டு வருது. ஓ, அந்த மாத்திரை பத்தி சொல்றீங்களா? ஆமா, ப்ரீகேபலின் அப்படிங்கிற ஒரு நரம்பியல் வலி நிவாரணி மருந்த அவங்க தவறா பயன்படுத்துறாங்க. இத கவனிச்ச மத்திய சுகாதார அமைச்சகம் உடனே அந்த மருந்த ஷெட்யூல் H1 கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஷெட்யூல் H1 பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லிரலாம். கண்டிப்பா, சொல்லுங்க. ப்ரீகாபாலின் அப்படிங்கிறது நாள்பட்ட வலி மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு டாக்டர்கள் பரிந்துரைக்கும் ஒரு முக்கியமான மருந்து. ஆனா இதை ஏன் இளைஞர்கள் யூஸ் பண்றாங்க? அதிக அளவுல இதை எடுத்துக்கும்போது இது ஒரு விதமான மன மயக்கத்தை, அதாவது யூஃபோரியாவை கொடுக்குதுன்னு இளைஞர்கள் இந்த போதைக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால இதை ஷெட்யூல் H1ல சேர்த்திருக்காங்க. அப்போ இனிமே சாதாரணமா கடைகள்ல வாங்க முடியாதா? ஆமா. இதன் அர்த்தம் என்னன்னா, இனிமேல் இந்த மருந்த டாக்டரோட கடுமையான பரிந்துரை சீட்டு, அதாவது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மெடிக்கல் ஷாப்லயும் ஈஸியா வாங்க முடியாது. ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. கரெக்ட். அப்படி விக்கிற மெடிக்கல் ஷாப்ஸ்களும் யாருக்கு வித்தோம், என்ன டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னு ஒரு தனி பதிவேட்டை மெயின்டைன் பண்ணணும். இது இளைஞர்களோட நலனை பாதுகாக்க அரசு எடுத்த ஒரு மிகச் சரியான வேகமான நடவடிக்கை. ஆமா, கவர்மெண்ட் ரொம்ப விழிப்பா இருந்தே ஒரு மருந்த தவறா பயன்படுத்துறத தடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுற நேரத்துல தான் இன்னொரு பிரச்சனை வெடிச்சது. அந்த 2வது செய்தி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. புனேவைச் சேர்ந்த மனிஷா சஞ்சய் ஹவால்தார் அப்படிங்கிறவங்கள சிபிஐ அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. அவங்க யாரு? இவங்க யாருன்னு பார்த்தா, நாடே நம்பி இருக்கிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது NTA அமைப்புக்குள்ளேயே வேலை செய்யற ஒரு நிபுணர். ஓ, உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யறவங்களா? ஆமா, சமீபத்துல நடந்த நீட் யூஜி இயற்பியல் வினாத்தாள் கசிவுக்கு இவங்க தான் முக்கிய காரணம்னு கண்டறியப்பட்டிருக்கு. இந்த 2 செய்தியும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு கோவமும் கவலையும் ஒன்னா வருது. ஆமா, முரண்பாடா இருக்கு. ஒரு சாதாரண மாத்திரையை ரெகுலேட் பண்ண சட்டம் கொண்டு வர அரசாங்கத்தால பல லட்சம் மாணவர்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு எக்ஸாம் பேப்பரை பாதுகாப்பா ஒரு PDF ஃபார்மட்ல கூட பத்திரமா வச்சுக்க முடியலையா? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு அமைப்பு வெளியில இருந்து யாராவது ஹேக் பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா அந்த சிஸ்டம்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தரே பேப்பரை லீக் பண்றாங்கன்னா, வெளியில இருக்கிற எதிரியை விட சிஸ்டம்குள்ள இருக்கிற அழுகலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சாமானிய மக்கள் எப்படி இந்த அமைப்புகளை நம்புவாங்க? ரொம்ப நியாயமான ஆதங்கம் இது. நாம முன்னாடி பேசின ராணுவ உதாரணத்தை இங்கேயும் கொண்டு வரலாம். எப்படி? எல்லையில இருக்கிற எதிரியை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம சிஸ்டம்குள்ளேயே ஒருத்தர் துரோகம் பண்ணா அதை தடுக்கிறதுனா எந்த ஒரு அரசுக்கும் மாபெரும் சவால். கரெக்ட். இதை இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி, அதாவது ஒரு அமைப்பின் நேர்மை தொடர்பான பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஓ, அமைப்பு ரீதியான பிரச்சனை. ஆமா. ப்ரீகபாலின் விஷயத்துல தப்பு வெளியில நடக்குது, அதை தடுக்க அரசு ஒரு விதியை உருவாக்குது. ஆனா NDTA விஷயத்துல அந்த விதியை செயல்படுத்துற சிஸ்டமே உள்ளுக்குள்ள ஆட்டங்கண்டிருக்கு. சிஸ்டமே ஃபெயில் ஆயிடுச்சு.
அறிவுசார் சொத்துக்களை மற்றும் கல்வி தரத்தை பாதுகாப்பதில் நமக்கு இருக்கிற கட்டமைப்பு ரீதியான ஓட்டைகளை, அதாவது ஸ்ட்ரக்சரல் லூப் ஹோல்ஸை இது அப்பட்டமா காட்டுது. ஆமா, வெறும் டெக்னாலஜி மட்டும் பத்தாது. கரெக்ட். ஒரு தேர்வு அமைப்புக்குள்ள வெறும் தொழில்நுட்ப பாதுகாப்பு மட்டும் பலப்படுத்தினா பத்தாது. அங்க வேலை செய்யற மனிதர்களோட நம்பகத்தன்மையை உறுதி பண்றதும் அவங்கள கண்காணிப்பதும் ரொம்ப முக்கியம். இந்த சிபிஐ கைது ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றாலும் இது அந்த அமைப்போட இமேஜை ரொம்பவே டேமேஜ் பண்ணிடுச்சு. அதாவது வெளியில ஆகிற காயத்துக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு சரி பண்ணிரலாம். ஆனா உள்ளுறுப்புகளே பாதிக்கப்படும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை தேவைப்படுது. மிகச்சரியான ஒப்பீடு. இன்னைக்கு நாம விவாதிக்க அனைத்தும் அது ரிசர்வ் வங்கியோட கணக்கு குறைச்சு மார்க்கெட்ல பணப்புழக்கத்தை அதிகமாக்குற உத்தியா இருக்கட்டும், அல்லது டாலர்களை வித்து ரூபாயை காப்பாத்துறதா இருக்கட்டும். ஆமா, சர்வதேச ராணுவ ஒத்திகை ஒரு பக்கம், எரியும் காடுகள் ஒரு பக்கம்னு இருக்கிற முரண்பாடா இருக்கட்டும், அல்லது இளைஞர்களின் கல்வியை பாதுகாக்க சிபிஐ எடுக்கும் நடவடிக்கையா இருக்கட்டும், எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்கா இருக்கு. இந்த எல்லாமே ஒரு பெரிய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வலைப்பின்னல் தான் அப்படிங்கறத ரொம்ப டீப்பாவே நாம அனலைஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. எந்த ஒரு கொள்கைக்கும் நாம் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ பேசவில்லை. ஆனா செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற தரவுகளை லாஜிக்கலா இணைச்சு பார்த்தோம். அதுதான் நம்ம நோக்கம். ஏன்னா அரசாங்கமும் சரி, ரிசர்வ் வங்கியும் சரி, பெரிய நிறுவனங்களும் சரி, தங்களுக்கு வர்ற ஆபத்துகளை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரொம்ப அவசியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நான் ஒரு எக்ஸ்ரே எடுக்காம மாவு கட்டு போடுற டாக்டரை பத்தி பேசினேன். ஆமா, ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த பொருளாதார விரிசல்களும் நம்ம கல்வி அமைப்புகள்ல ஏற்பட்ட விரிசல்களும் அந்த எக்ஸ்ரேல தெரியாத அளவுக்கு நுட்பமானவை. ரொம்பவே காம்ப்ளெக்ஸான விஷயங்கள். இந்த அமைப்புகள் எல்லாமே தங்களை தற்காத்துக்க தொடர்ந்து ஏதோ ஒரு வழியில போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி. கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கான கேள்வி. ஆமா, நாம நிஜமாவே இந்த பிரச்சனைகளோட ஆணி வேற, அதாவது ரூட் காஸ கண்டுபிடிச்சு சரி செய்கிறோமா? அல்லது பிரச்சனை வந்த பிறகு மேலாப்புல ஒரு தற்காலிக பேட்ச் ஓட்டும் வேலைகளை மட்டும்தான் இந்த சிஸ்டம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கா? கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த உரையாடல் உங்களை யோசிக்க வச்சிருக்கும் நம்புறேன். நியூஸ் பேப்பரை முழுசா படிக்கிறதோட அவசியமும் இப்ப புரிஞ்சிருக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம்.